அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது ஒரு ஜாதகத்தில் நம்ம பலனை கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தில் என்ன அதாவது எது சம்மந்தப்பட்ட பலனை கணிக்க போகிறோமோ அந்த பாவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி தானே? அப்போ அந்த பாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. அப்போது பலமாக இருக்குன்னா எப்படி, பலவீனமாக இருக்குன்னா எப்படி அப்படின்ற அந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு பலன் கணிச்சு அதுக்குண்டான பலனை எடுக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பாவம் எப்படியெல்லாம் வலிமை இழக்கும், அதாவது அந்த பாவம் பலவீனமாகுதுன்னா எப்படி பலவீனமாகுது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கமெண்டில் ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்கீங்க. யார் அது மாறி கேட்குறீங்க? உங்களுக்கு கமெண்டில் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? ஆனால் யார்? நிர்மலா, வணக்கம் குருஜி. ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. குருஜின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. என்னைய குருஜின்னு சொல்ல தேவையில்லை, வேண்டாம். எல்லாருக்கும் சொல்லிக்கிடுதேன். அவ்வளோ உயர்ந்த ஆள் நான் கிடையாது, சரிங்களா? குருஜி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசானுக்கு தான் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. வேண்டாம், ப்ரோன்னு சொல்லுங்கள் போதும். ஓகே. அப்புறம் எந்த யூடியூப் சேனல், அதாவது ஜோதிட ரீதியான எந்த யூடியூப் சேனலை பார்த்தாலும் சரி, அதுக்கு கீழே கமெண்டை பார்த்தாலே குருஜின்னு இந்த பேரை குருஜின்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கூசுதுங்க உடம்பே. தயவு செஞ்சு குருஜின்னு சொல்லாதீங்க, சரிங்களா? ஓகே. அப்போது என்ன கேட்டிருக்கீங்க நிர்மலா? நீங்கள் கமெண்டில் கேட்டிருக்கீங்க, எனது கணவர் ஜாதகம் மாலை பூரம் போட்டு கேரளா போட்டு நீங்கள் என்ன கருத்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா கமெண்டில்? இந்த கமெண்டு எனக்கு புரியுது. அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருக்க கமெண்ட்லேயே தெரியுது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் பாருங்கள், இதுதான் ஒரு அஃபென்ஸ், அப்படி தானே? நீங்கள் கேட்டிருக்க கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன்னு வைங்க, அதுவும் என்ன சொல்கிறீங்க, கட்டம் போட்டு விலைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நான் ஒரு பொது வெளியில் வீடியோ போடுற மாதிரி நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன், சரிங்களா? அப்போது நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு கட்டம் போட்டு விலைக்கு வேறு சொல்லியிருக்கீங்க. சொன்னோம்னு வைங்க, ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்க கேள்வியிலே தெரியுது உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்றது. அப்போ நான் இதுக்கு உண்டான மாதிரி ஒரு அந்த டேட் ஆஃப் பர்த் இதை பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வைங்க, ஒருவேளை நல்ல பலனாக வந்துட்டால் பிரச்சனை இல்லை, நெகட்டிவான பலன் வந்தால் நான் அதை சொல்லித்தானே ஆகணும். ஜோதிடத்தில் உண்மை எது பொய் எது அப்படிங்கிறது என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல. அப்போது நான் உங்களுக்கு நான் ஒரு நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு உண்டான அந்த ஜாதகத்தை நான் பலன் எடுத்து போடும் பொழுது, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்களே உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட போய் காட்டி, இந்த சோசியர் சொல்லியிருக்காரு பாரு, நீ இப்படி தான் இருக்கிற அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லி, இதனால் உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு கூடுதலாகிடுச்சுன்னு வைங்க, என்ன செய்ய முடியும்? சரி, இன்னொரு விஷயம் எடுத்துக்கிடுவோம். அதனால் அவர் டென்ஷன் ஆகி எனக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வரணுமா? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் அதனால தான் என்னுடைய நம்பரும் கொடுத்துருக்குறேன். பர்சனலான, அதாவது உங்களுடைய பர்சனல், இது ஓன் பர்சனல் தானே. இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிறது தானே நல்லது. ஏன்டா நிறையா பேர் இப்படி ஆன்லைனில் கான்டாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஜாதகத்தை அனுப்புகிறாங்க, ஃபீஸ் கட்டி பார்க்கத்தான் செய்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கேட்குறாங்க. நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், நேரடி கான்டாக்ட் கூட இல்லாமல் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட அதாவது நானும் சொல்ல வரல, நம்மளுடைய விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது. நீங்கள் எங்கோ ஒரு மூலையிலிருந்து எங்கோ இருக்கிற என்னிடம் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களையும் நீங்கள் சம்பந்தப்பட்டவருடைய ஜாதக பலன்களையும் ஈஸியாக நீங்கள் இருக்கும் இடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு, சரிங்களா? அதனால் பர்சனல் லைஃபுக்கு உண்டான கேள்விகளை இப்படி வெளிப்படையாக கேட்காதீங்கம்மா, சரிங்களா? ஓகேயா? அதனால தான் நான் உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் விளக்கம் கொடுக்காம பதில் தராமலே இருந்திருந்தேன்.
மாறி மாறி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு உங்களுடைய கஷ்டம் புரியுது. ஒருவேளை உங்கள் கணவருடைய ஜாதகம் நல்ல ஜாதகமாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அதாவது சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு சந்தேக பார்ட்டியாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? அப்போ உங்களுடைய ஜாதகத்தினையும் நீங்கள் அனுப்பியிருக்கணுங்களா? அப்போது இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகமும் பார்க்கணும், உங்கள் கணவருடைய ஜாதகமும் பார்க்கணும். 2 பேர்த்துக்குள்ளேயும் என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது? நீங்கள் ஏன் அவர் அப்படி நினைக்கிறீங்க? முதல்ல உண்மையிலே அவர் அப்படித்தானா? இல்லை அவர் நல்ல மனிதரா? இல்லை அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காதலும் ஊடலும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிங்களா? இப்படி அதாவது கணவன் மனைவி பிரச்சனை வந்துட்டால் அதில் எவ்வளவு விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கா, ஹஸ்பண்டுக்கிட்ட பிரச்சனை இருக்கா? 2 பேர்த்துக்கிட்ட யார்கிட்ட பிரச்சனை இருக்குது? சரி, 2 பேருக்கிட்டுமே பிரச்சனை இல்லையா? அப்போ 2 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு நெகட்டிவான தசையோ புத்தியோ அந்தரமும் ஓடணும். அப்போ யாருக்கு மோசமான நேரங்கள் ஓடுது? அந்த நேரங்கள் கடக்கத்தனையும் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் பர்சனலாக தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது இதுதாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது. சரிங்களா? எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. இப்படி வெளிப்படையாலாம் ஒரு சில ஜாதகத்துக்கு இது குடும்ப வாழ்க்கைங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை. சரிங்களா? அது வெட்ட வெளியாக நீங்கள் கேட்குறது முறையில்லை. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்கம்மா. சரி, அடுத்து வேறு யார் கமெண்டில் வேறு யாரோ கேட்டிருந்தீங்களே? வேறு ஐயா மூர்த்தி கணேசமூர்த்தி ஐயா, பிறந்த நாள் 9/9/1984, பிறந்த நேரம் 7:16 பிறந்த நேரம் ஏஎம்மா பிஎம்மா? 9/9/1984, பிறந்த நேரம் 7:16. காலையிலையா நைட்டா? எந்த தொழில் செய்யலாம்? பார்த்தீங்களா, உங்களுடைய ஜாதகத்தை நான் எடுத்து விளக்கம் கொடுக்கலான்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு உங்களுடைய டைம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஏஎம்மா பிஎம்மான்னு கொடுக்கலையே. சரியா? சரி, அடுத்த தடவை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறத நிதானமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அவசரம்? சரிங்களா? நான் எப்படியும் எனக்கு பொழுது இருக்கும் பொழுது கட்டாயம் உங்களுடைய கேள்விகளுக்கு பலன் கொடுப்பேன். அதனால் நிதானமாக உங்களுடைய பிறந்த நேரத்தையும் தேதியையும், இன்னும் சொல்லப்போனால் அந்த டயத்தையும் கரெக்டாக கமெண்டில் கொடுங்க. சரிங்களா? சுப்பிரமணியன் நடராஜன், நேற்று உங்களுக்கு தானே கொடுத்துருந்தேன். சூப்பர்ஜி, என்னோடய ஜாதகத்தை கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்கணும். பார்க்கலாமே, நல்லா தானே இருக்குது. அதில் என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க? சுப்பிரமணியன் நடராஜன், துலாம் ராசி, தனுசு லக்கணம், மைண்டில் நிற்கிது. ஆமாம், நேற்று வீடியோ போட்டால் தான் மைண்டில் நிற்கிது. 10ல் சனி செவ்வாய், ஆமாம், சூரியன் 4ல், 7ல் ராகு, லக்கணத்தில் கேது, ஏன் இருக்குது. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த ஜாதகம் அப்படி டக்குன்னு மைண்டில் நிற்கணும். ஒரு 4-5 நாளைக்காவது நிற்கணும். அந்தளவுக்கு எனக்கு நிற்கும். சரிங்களா? ஏன் இருக்குது. ஃபுல்லாக பார்க்குறது என்ன பார்க்குறது? நல்லா தானே இருக்கீங்க, போட்டும். சரிங்களா? இன்னொரு வீடியோ போடணுன்னு இருக்கிறேன். ஜாதகத்தை ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், எப்போ பார்க்கணும், எப்போல்லாம் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறேன். சரிங்களா? ஓகே, சரி. நம்ம இன்றைக்கி ஒரு பாவம் ஜாதகத்தில் ஒரு பலனை கணிக்கிறோம். அந்த பாவம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, அதாவது அந்த பாவம் எப்படி பலவீனமாக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது லக்கணம் முதல் 12ஆம் வீடு வர ஆதிபத்தியங்கள், அதாவது 12 ஆதிபத்திய பாவ பலன்கள் ஒவ்வொரு பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ ஒரு பாவம் பலவீனமானால் அந்த பலன்கள் அந்த ஜாதகருக்கு, அந்த பாவம் சம்பந்தப்பட்ட அந்த பலன்கள் அந்த ஜாதகருக்கு நல்லா திருப்திகரமாக கிடைக்காது, இல்லை கிடைக்காமலே போயிடும். இப்போது 7ஆம் இடம் திருமணஸ்தானம், காமஸ்தானம், காதல் ஸ்தானம் கூட நான் சொல்லத்தான் செய்வேன். அப்போ 7ஆம் இடம் பலவீனப்பட்டால் திருமண வாழ்க்கை அற்பம்தான். 9ஆம் இடம் பலவீனப்பட்டால் தந்தையினுடைய உறவுநிலையில் கிடைக்கிறது அற்பம், கிடைக்காது. தந்தை இருக்கலாம், இருந்தும் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இல்லாமலே போயிருக்கலாம். சந்திரனுடைய வீடான கடகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படி தான். சரிங்களா? சரி, இது பேசிக்காக பொதுவானதுன்னு சொல்லிட்டேன். ரைட்டு. லக்கண ரீதியாக ஒரு ஜாதகருக்கு எந்த பாவம் பலமாக இருக்குது, எந்த பாவம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான்
அவருக்கு இந்த பாவம் பலவீனமாக இருக்குது, 4ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது, அப்புறம் தாய் வழி சொந்த பந்தங்கள் சரியில்லை, தாயார் இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பாவத்தை வைத்தும் பாவாதிபதியை வைத்தும் தான் நம்ம கணிக்க முடியும். ஒரு ஜாதக பலனை கணிக்கிறதுக்கு பாவம், பாவ அதிபதி, காரகர் 3 விதி இருக்குது. அதில் நான் பாவம் பலவீனமாவது எப்படி அப்படிங்கிறத மட்டும் இதில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒரு பாவத்தில் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பாவத்தில் நீசம் பெற்ற கிரகம் இருக்கிறது, அந்த பாவம் பலவீனமாகும். ஒரு பாவத்தில் நீசம் பெற்ற கிரகம் இருக்கிறது, அந்த பாவம் பலவீனமாகும். அதே மாதிரி ஒரு பாவத்தில் லக்கண அசுப ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று இருக்கும் பொழுதும் அந்த பாவம் பாதிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு அது வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த சுபக்கிரகமா பாவக்கிரகமா? இயற்கை சுபக்கிரகம், இயற்கை பாவக்கிரகம் சொல்கிறாங்களே, இதில் நீங்கள் வந்து எப்படி எந்த முறையில் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீசம் அப்படின்னா லக்கண சுபராக இருந்தாலும் சரி, லக்கண பாவராக இருந்தாலும் சரி, இயற்கை சுபராக இருந்தாலும் சரி, இயற்கை பாவராக இருந்தாலும் சரி, அவர் என்ன கிரகமாக இருந்தால் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த கிரகம் நீசம் பெற்று ஒரு ராசியில் இருக்குது அப்படின்னா அந்த ராசி பாதிக்கப்படும். அதாவது ராசினா என்ன? பாவம். அந்த ராசி பாதிக்கப்படும். அந்த நீசம் பெற்ற, அதாவது நீச கிரகத்தினுடைய பார்வையை பெற்ற அந்த பாவமும் பாதிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு குரு மகர ராசியில் நீசம் பெறுவார். ஸோ மகர ராசி அது வந்து எத்தனாவது பாவமாக வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர ராசி 10ஆம் பாவமாக வரும். 10ஆம் பாவத்தில் குரு வந்து நீசம் வச்சிருக்கும் பொழுது தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படும் அந்த சாதகருக்கு. சரி, 10ஆம் பாவமான தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ குடும்பஸ்தானமும் பாதிக்கப்படும். 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். எந்த லக்கணத்துக்கு? மேச லக்கணத்துக்கு. அப்புறம் தாயாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும். தாய் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். தாய் வழி உறவும் அறுந்து போகும். அதுவும் 4ஆம் வீட்டு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டு காரக பலன்களும் பாதிக்கப்படும். 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீட்டு நல்ல பலன்களும் பாதிக்கப்படும். இப்படி ஒரு பாவத்தில் நீசக்கரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீசக்கரகம் இருக்கக்கூடிய அந்த பாவமும் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த நீசக்கரகம் பார்க்கக்கூடிய பாவமும் பாதிக்கப்படும். இது ஒரு விதி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது இப்போ தான் சொன்னேன், ஒரு லக்கணத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பற்றினா என்ன? 3, 6, 8, 12. 3, 6, 8, 12ல் நல்லா கவனிச்சுக்கிட்டணும். ஒரு சில லக்கண ஜாதகக்காரங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டு அதிபதியே 5ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சுருப்பார். ஒரு சில லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியே லக்கண ஆதிபத்தியம் வச்சுருப்பார். ஒரு சில லக்கண ஜாதகக்காரங்களுக்கு வந்து லக்கணாதிபதியே 6ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சுருப்பார். அப்படி வரும் பொழுது அந்த கிரகம் இருக்கிறதுனால பெரிய பின்னடைவோ பாதிப்போ கிடையாது. அது சமநிலைன்னு சொல்லிக்கிடலாம். இந்த கிரகங்களுடைய ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம் அந்த விதியை படிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஒரு பாவம் பலமாக இருக்கா, பலவீனமாக இருக்கா, அது நியூட்ரலாக இருக்கா, இல்லை இது வந்து மிகப்பெரிய சேதாரமும் ஆகலை, ரொம்ப நல்லாவும் இல்லை, ஏதோ நார்மலாக இருக்குது, பாதிப்பு இல்லாமல். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட பாதிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குதா அந்த பாவம், அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த விதி பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்கிற இந்த விதி. அப்போ லக்கணத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, 6, 8, 12ல் ஒரு கிரகம் 2 வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சிருந்தாலும் சரி, அல்லது இந்த மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த கிரகம் ஒரு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சிருந்தாலும் சரி, அந்த கிரகம் வலிமையாக இருந்து ஒரு பாவத்தில் போய் இருந்தாலும், அப்போ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கன்னி லக்கணம் எடுத்துக்கோங்க. கன்னி லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 அப்படின்னா 3, 6 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சு அந்த சனி வந்து 5ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கியிருப்பார். அப்போ அந்த சனியினுடைய இருப்பு வந்து நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். ஏன்னா 5ஆம் வீட்டுக்கு லக்கண ரீதியாக திரிகோணஸ்தானாதிபதி அவர் மிகப்பெரிய கருதலை தரமாட்டார் அப்படின்ற கணக்கில் வரும்பொழுது அப்போ வேறு எந்த கிரகத்தை எடுக்கலாம்? செவ்வாயை எடுத்துக்கிடுவோம். ஏன்னா கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து 3ஆம் வீட்டுக்கும் 3, 6, 8, 12 சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இன்னொரு வீடான 8ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் தான் செவ்வாய். அப்போ கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து உச்சத்தில் தூக்கி வைக்கணும்னு சொன்னேன். அப்போ 5ஆம் வீட்டில் போய் உச்சத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம்.
கன்னி லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 3 8ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் மகர ராசியில் போய் உச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த 5ஆம் பாவம் பாதிக்கப்படும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. கிரகங்கள் பகை பெற்றாதானே அந்த பாவம் பலவீனமாகும் சொன்னீங்க. இது ஏன் பலவீனமாகும்? இது கிரகம் உச்சத்தில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, லக்கணத்திற்கு ஆகாத அவயோக கிரகம் சொல்லக்கூடியது அந்த லக்கண ஜாதகரை எப்பொழுது கவிழ்க்கலாம், அதாவது அந்த ஜாதகருக்கு எப்பொழுது நெகட்டிவான பலன்களை தரலாம், அதைத்தான் செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் அந்த கிரகம். அப்போ அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வராமல் இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் வருது, அப்போ அந்த ஜாதகருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, அவயோக கிரகங்கள் வக்கரம் பயிற்சி இருக்கிறது ரொம்ப நல்லது, அது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஒரு லக்கணத்துக்கு ஆகாத கிரகமான 3ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் 2 வீட்டுக்கும் அசுப ஆதிபத்தியம் வச்சு அந்த செவ்வாய் உச்சத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் சொல்லுவாங்கள்ல, ஏற்கனவே கொழுந்து விட்டு எரியுது, இதில் நீ எண்ணெயை தூக்கி வேற ஊற்றுதியா அப்படின்னு. அப்போ அதனால் அந்த மாதிரி இருக்கும், எரியிற வீட்டில் எண்ணெயை தூக்கி ஊற்றின மாதிரி இருக்கும் அந்த பலன். அப்போ கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் 5ஆம் வீட்டில் போகிறதுனால அந்த 5ஆம் பாவம் பாதிக்கப்படும். பாதிக்கப்படுமா என்ன, பலவீனமாகும்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த செவ்வாயினுடைய பார்வைப்பட்ட மற்ற வீடுகள் பலம் பெறுமா பலவீனம் அடையுமா, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்ல. பலவீனம்தான் அடையும். உச்ச கிரகத்தினுடைய அப்போ தான் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நீச கிரகத்தினுடைய பார்வைப்பட்ட பாவம் தான் பலவீனம் அடையும் அப்படின்னு. இது செவ்வாய் உச்சம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், செவ்வாய் கன்னி லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டில் மகர ராசியில் இருக்கும்போது உச்சம்தான். ஆனால் இப்போ தான் சொன்னேன், லக்கணத்திற்கு ஆகாத கிரகம் அவருடைய பார்வைப்பட்ட மற்ற பாவங்கள் நாசமடையத்தான் செய்யும். அப்போ செவ்வாய்க்கு உண்டான பார்வை என்ன, 4 7 8. அப்போ 4ஆம் பார்வையா மேச ராசியையும். இதில் இன்னொரு விதி உள்ளே அடங்குது பாருங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும், சார் தன் வீட்டை தான் பார்க்கும் கிரகம் அப்படின்ற ஒரு விதியில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி தன்னோட வீட்டை பார்க்க அப்படின்னா அந்த பாவம் வலிமை இழக்காதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுதான் சோதிடத்தை கொஞ்சம் தலை சுத்த வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. தான் வீட்டை தான் பார்க்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு உண்டான பலனை சிறப்பாக செய்யும் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் 5ஆம் வீட்டை உச்சம் வச்சுருக்கும்போது அந்த பாவம் பாதிப்படையுது. சரி, அப்போ செவ்வாய் உச்சம் வச்சு 4ஆம் பார்வையாக மேசராசியை பார்க்காரு. இப்போ மேசராசி அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் கன்னி லக்கணத்துக்கு 8ஆம் பாவம் வருது. 8ஆம் பாவம் பலமா பலவீனமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பலவீனம்தான்னு நான் சொல்லுவேன். பலவீனம்தான். உச்சம் பெற்ற செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறது அந்த வீட்டுக்கு, அதாவது எந்த கிரகமானாலும் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பொது விதி தான், பொதுவான விதி. ஆனால் கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் 5ஆம் வீட்டில் உச்சம் வச்சு 4ஆம் பார்வையாக மேசராசியை பார்க்கும்போது அந்த மேசராசின்னு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் பாவம் பலவீனம்தான். அது எப்படிங்க, 5ஆம் வீட்டில் உச்சம் வச்சுருக்கும் போது அந்த பாவம் பாதிப்படையும். சரி, அடுத்து 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார், அந்த பாவமும் பாதிப்படையும். 8ஆம் பார்வையாக 4 7 8 தானே செவ்வாய்க்கு பார்வை. 8ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்ப்பார், அதாவது லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பார்ல கன்னி லக்கணத்துக்கு, அதுவும் பாதிப்படைகின்ற போது இந்த ஒரு ராசி, அதை 8ஆம் பாவம் மட்டும் பாதிப்படையாது அப்படின்னா அது என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் அந்த பாதிப்படையாதுன்னு சொன்னேன். அப்போ பாதிப்பு அடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்க்க போனால், செவ்வாய் தன்னுடைய வீட்டையே அது தான் பார்க்காரு, அவர் கெடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அது ஒரு நம்மளுடைய மனசை ஆறுதல் படுறதுக்காண்டி வேணால் அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் 5ல் உச்சம் வச்சிருக்கும் பொழுது அவருடைய 4 7 8ஆம் பார்வையாக இந்த பாவங்களை பார்க்கும் பொழுது அந்தந்த பாவங்கள் பாதிப்படையும். அப்போ 8ஆம் வீட்டை பார்ப்பதால் என்ன பாதிப்பு கிடைக்கும், என்ன நல்லது கிடைக்கும். இப்போ நல்லா இந்த இடத்துல இன்னொரு விதியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
8ஆம் வீடு சம்பந்தப்பட்ட 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பலனை நீங்கள் கணிக்கும் பொழுது அது பலவீனம். 8ஆம் பாவ அதிபதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கணிக்கும் பொழுது அது பலம். இதில் உள்ள நுணுக்கமே இதுதான். 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பலன்களை கணிக்கும் பொழுது அது பலவீனம். 8ஆம் பாவ அதிபதி சம்பந்தப்பட்ட பலன்களை கணிக்கும் பொழுது அது பலம். இந்த விதி எங்கே வரும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது ஒரு பாவம் பலவீனமாவது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். கிரகங்கள், அதாவது ஒரு கிரகம் பலம் பெறுவது எப்படி, பலவீனம் அடைவது எப்படின்ற ஒரு வீடியோ ஏற்கனவே அப்போ ஆரம்பத்தில் கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகம் பலவீனம் அடைவது எப்படி அப்படின்ற விதியில் ஜோதிடத்தை அந்த பலன்களை கணிச்சு நீங்கள் கொண்டு வரும் பொழுது பாவம், பாவ அதிபதி, காரகர், இந்த 3 விதி எடுக்கும் பொழுது பாவம் சம்பந்தப்பட்ட விதியை நீங்கள் கணிக்கும் பொழுது இந்த பாவம் பலவீனம். பாவ அதிபதி சம்பந்தப்பட்ட பலனை கணிக்கும் பொழுது சூப்பர். காரகர் அதுக்கு அடுத்தபட்சம். காரகர்னால் என்ன? 9ஆம் வீட்டுக்கு பித்திருக்காரகனா யார்? சூரியன். 7ஆம் வீட்டுக்கு கலத்திரக்காரகனா யார்? சுக்கிரன். அப்படி வந்துடணும். இந்த விதியை மட்டும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கேட்டு ஒரு தெளிவுபடுத்திக்கோங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாவம் வேறு எந்த முறையில் பலவீனம் அடையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாவத்திற்கு 2 பக்கமும் ஒரு இப்போ செவ்வாய் மகர ராசியில் உச்சம்னு சொல்லியிருந்தேன். அப்போ தனுசு ராசி எந்த விதமான பாதிப்பும் அடையாதா? நம்ம அப்படி பார்க்கணும்ல. அதான் ஒரு பாவத்திற்கு 2 பக்கமும் மோசமான கிரகங்கள் இருக்கிறது அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் நான் இந்த இயற்கை சுபகிரகம் பாவக்கிரகம் அப்படின்றத விட இந்த விதி உங்களுக்கு முதல்ல தெரியணும். இப்போ விருச்சிக ராசியில் சந்திரன், ஏன்னா அங்கே தான் சந்திரன் நீசம் வருவார். மகர ராசியில் செவ்வாய் அப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அங்கே தனுசு ராசி பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ராசிக்கு இருபுறமும் பாவர்கள்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த அதாவது இதில் செவ்வாய் அதீத உச்சம். இந்த இடத்துல லக்கண சுபராகவே செவ்வாய் இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் இந்த தனுசு ராசி பாதிக்கப்படத்தான் செய்யும். ஏன்னா 2 பக்கமும் ஒரு பாவத்திற்கு இருபுறமும் ஒரு நெகட்டிவான கிரகங்கள் ஒரு மோசமான நிலையில் அல்லது நல்ல கிரகங்கள் மோசமான நிலையில், அதான் சொன்னேன். இப்போ நீசம், அங்கே பார்த்தா செவ்வாய் உச்சம். இந்த உச்சத்துக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்துருந்தேன். பாவக்கிரகமாக வரக்கூடிய சனி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு சுபக்கிரகத்தோடைய ஜாயிண்டில் இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லது. தனித்து உச்சம் பெறுறது அவ்வளவு நல்லது கிடையாது. அந்த பாவம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்தால் பார்க்கப்பட்ட மற்ற பாவமும் பாதிப்படையும். அப்போ ஒரு பாவம் எப்படிலாம் பலவீனம் அடையுது? இப்போ தனுசு ராசி சொல்லியிருந்தேன். 2 பக்கமும் இந்த மாதிரி மோசமான கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த பாவம் பாதிப்படையும். அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாவத்தில் இப்போ தான் சொன்னேன் 3, 6, 8, 12ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த உச்சம் வச்சுருக்கிறதும் ஒரு பாதிப்பு தான். லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் ஒரு நியூட்ரலாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட பாதிப்பு தான். இப்போ செவ்வாய் கன்னி லக்கணத்துக்கு 5ல் இருந்தால் பாதிப்புன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 4ல் இருந்தால் பாதிப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா 4ல் இருந்தாலும் பாதிப்பு தான். தனுசு ராசியில் செவ்வாய் நட்பு பலம் பெறுவார். பட் ஆனால் 4ஆம் வீட்டில் இருக்கிறது அந்த பாவம் பாதிக்கப்படும். 2ஆம் வீட்டில் இருந்தாலும் பாதிக்கப்படும், அந்த பாவம் பாதிக்கப்படும். இது எந்த விதியின் அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லக்கண ரீதியாக அந்த 3, 6, 8, 12 அப்படின்னு வருதா, அந்த அவயோக கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருக்கும்போது அந்த பாவம் பாதிப்படையும், அதாவது பலவீனமாகும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த பாவத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ சிம்ம ராசிக்கு சூரியன், அதாவது சிம்ம ராசின்னு எடுத்துக்கோங்க. சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். அந்த சூரியன் எங்கேயாவது போய் மறைஞ்சோ பலவீனப்பட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவம் பலவீனமாகும். இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம். ரிஷப லக்கணத்துக்கு சூரியன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ 4ஆம் வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் 6ஆம் வீட்டில் போய் இருக்காருன்னு வைங்க, துலாத்தில் நீசம் வருவார். அப்போ 4ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்.
இல்லை ரிஷப லக்கணத்துக்கு நீங்கள் 2ஆம் வீட்டை பார்க்கணும் அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி புதன் வந்து 11ஆம் வீடான மீன ராசியில் போய் நீசம் வச்சிருக்காரு அப்படின்னா 2ஆம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு, 5ஆம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் 5ஆம் வீடு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்? அந்த நீச புதனுடைய பார்வையை 5ஆம் வீட்டு கிடைக்கும். இதில் வந்து தான் வீட்டை தான் பார்க்குங்கிறக்கும் லக்கணம் சூப்பர் தானே, அவர் பார்க்கல அப்படி எடுக்காதீங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நீச கிரகத்தினுடைய பார்வை பலவீனம்தான், மோசம்தான். அந்த பாவத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் மோசமான நிலையில் போய் ஸ்தம்பிச்சு போனாலுமே வந்து அந்த பாவம் பலவீனம் அடையும். 6, 8, 12 போய் மறைஞ்சாலும், பகை நீசம் பெற்றாலும், கிரகண தோஷத்தில் மாட்டிக்கிட்டாலும், அந்த பாவாதிபதியை நீசம் பெற்ற கிரகம் பார்த்தாலும், இந்த மாதிரி விதிகளெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பாவம் பலவீனமாக இருக்கா பலமாக இருக்கா அப்படிங்கிறத இந்த முறையெல்லாம் எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி பகை பெற்ற கிரகம் இருக்கக்கூடிய ராசி குறைந்த பலவீனம் அடையும். ஒரு 40% பலம் இருக்கும். அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகை பெற்ற கிரகம் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அந்த ராசி பலவீனம்தான். ஆனால் அந்த பகை பெற்ற கிரகமே வந்து லக்கணத்திற்கு கொஞ்சம் ஒரு பெரிய கெடுதல் தராத கிரகமாக இருக்குன்னு வைங்க, அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை செய்யாது. இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்திற்கு எந்த கிரகத்தை எடுக்கலாம்? மிதுன லக்கணத்திற்கு சூரியன் எடுத்துக்கிடுமா? மிதுன லக்கணத்திற்கு குரு எடுத்துக்கிடுவோம், அதான் சரியாக வரும். ஏன்னா லக்கணாதிபதிக்கு அவர் எதிரி, ஆனாலும் கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் மிகப்பெரிய 3, 8, 12க்கு ஆதிபத்தியம் வச்ச ஒரு கொடுமையான கிரகம்னு வராது. அதனால் மிதுன லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம். மிதுன லக்கணத்திற்கு வந்து குரு வந்து 4ஆம் வீட்டில் பகை பெற்றிருப்பார். அப்போ 4ஆம் வீட்டில் பகை பெற்றிருக்கும்போது 4ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து என்ன விதியின் அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3, 6, 8, 12ங்கிறது வந்து அந்த ஸ்தானங்கள் வந்து மிக மிக கொடிய வீடுகள். 7, 10 அப்படி இல்லைல்ல. 7ஆம் இடம் நமக்கு தேவையான ஒரு பாவம். அதுக்கான 3, 6, 8, 12 நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லலை, அதுவும் தேவை தான். ஆனால் மிக மிக கொடிய பாவங்கள் அது. நல்லது கெட்டது இருந்தாலும் கெட்டது அதிகமாக உள்ள ஒரு பாவங்கள் 3, 6, 8, 12. அதில் 7, 10 இப்போ மிதுன லக்கணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து 7, 10ஆம் வீடுகள் வந்து அந்த வீட்டு ஆதிபத்திய காரகத்துவங்கள் நமக்கு மிக மிக தேவைப்பட்ட ஒரு விஷயம். அதை கொடுக்கணும் அப்படின்னா அந்த குரு தான் கொடுக்கணும் அந்த மிதுன லக்கண ஜாதகருக்கு. அப்போ அந்த குரு பகை பெற்று 4ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4ஆம் பாவம் குறைந்த பாதிப்பில் இருக்கும். டோட்டலாக அடி விழாது, ஜஸ்ட்டு பாஸு அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அந்த பாவம் இருக்கும். இந்த விதியெல்லாம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய நிலைமை வந்து ஒரு சில ஜாதகங்களை மாறி நீங்கள் வந்து அப்படியே இதிலே கிடக்க உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு லக்கணம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கடக லக்கணத்தை எடுத்துக்கோங்க. கடக லக்கணத்திற்கு வந்து புதன் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். இந்த 2 வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அந்த புதன் வந்து, ஏன்னா இதுவும் ஒரு சூட்சுமம் தான். ஏன் இப்போ புதன் எடுக்கிறோம் பாருங்கள், புதன் வந்து ஒரு 2 கட்டா கிரகம். அதாவது வந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்தால் அவர் அவங்கள மாறிடுவார், சுபகிரகத்தை சேர்ந்தால் அவர் அவங்கள மாதிரி மாறிடுவார். அப்போ கடகலக்கணத்துக்கு 3, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வீட்டுக்குமே வந்து அசுபாதிபத்தியம் பெற்ற கிரகம் தான் புதன். அப்போ அவர் ஒரு ஸ்தானத்தில் போய் இருக்கும் பொழுது அந்த ஸ்தானம் வந்து பலவீனம் அடையுமா கேட்டிங்க அப்படின்னா, அவர் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது பலவீனம் கிடையாது. அதாவது இதுதான் வந்து சோதிடத்தில் வந்து ஒரு சில நுணுக்கங்கள் எல்லாம். ஒரு விதி வருது அப்படின்னா அந்த விதி எல்லா இடத்துலையும் சரிசமமாக பொருந்தி வந்துடணும், ஒரே கோணத்தில் வந்துடாதீங்க. ஒரு சில கிரகத்திற்கும் ஒரு சில லக்கணத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் உண்டு. இதை நீங்கள் வந்து புரிஞ்சு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதக பலனை கணிச்சிடலாம். அப்போ கடக லக்கணத்திற்கு வந்து புதன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, தனித்து இருக்கும் பொழுது, அந்த வார்த்தை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், சனியோடு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா 2ஆம் பாவம் டோட்டலாக அடி வந்துச்சுன்னு அர்த்தம். புதன் தனித்து கடக லக்கண ஜாதகருக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா 2ஆம் பாவம் பாதிப்படையாது. அதே மாதிரி 11ஆம் வீட்டில் இருந்தாலும்
புதன் இருக்கிறதுனால அந்த 11ஆம் வீடு பாதிப்படையாது. ஏன்னா இந்த கடகலக்கணத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு புதன் 2 வீட்டுக்கு அசுபாதிபத்தியம் பிச்ச கிரகம் தான். ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து ஒரு தனித்துவமான பலன்கள் தருவார். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் 2ம் கட்டாங் கரகம். 2ம் கட்டாங் கரகம்னா என்ன? ஒரு பச்சைவந்தி கரகம்னு சொல்லுவாங்க அவரை. ஏன்னா அவர்கிட்டே அவரே ஒரு நிலையானவர் கிடையாது. அதனால தான் இந்த புதனுக்கு மட்டும் இந்த விதியை நான் சொல்லுவேன். ஏன்னா கடகலக்கணத்து தானே அவர் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருப்பார் மோசமான வீடுகளுக்கு. அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு மோசத்தை தரணும்னு நம்ம நினைப்போம்ல, அதான் இல்லை. 2ம் கெட்டா கரகம் தான் இந்த புதன். அதனால் புதனுக்கு நீங்கள் கொஞ்சம் இப்படிலாம் பார்த்துக்கிடணும். சரி, இதுதாங்க ஒரு பாவம் பலவீனம் அடையக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி ராகு கேதுகள் இருந்தாலும் அந்த பாவம் பலவீனம் அடையத்தான் செய்யும். சனி ஒரு பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் பாதிப்படை தான் செய்யும். சனி இருந்தால் அந்த பாவம் பாதிப்படையுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிஷப லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் சனி யோகாதிபதி. அவர் கன்னி ராசிலேயோ அல்லது மிதுன ராசிலேயோ இருக்கார் அப்படின்னா அந்த பாவம்லாம் பாதிப்பு அடையாது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையிலே பாவகரமாக வரக்கூடிய கரகம் எங்கே இருந்தாலும் அந்த பாவம் நாசம் அடையும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா சனி ஒரு ரிஷப லக்கண ஜாதகக்காருக்கு லக்கணத்துலேயே இருக்கிறாரு அப்படின்னு வைங்களேன். அது அந்த லக்கணத்தை சிதைச்சிரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? லக்கணத்திற்கு யோகாதிபதி அவர் தான். சனியினுடைய பார்வைப்பட்ட இடங்கள் பாழாகும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லக்கணத்துக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் அதுக்கும் இருக்குது. அது நான் இந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிடுவீங்க. அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.